Taste the Daily. தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி வருகின்ற 17ஆம் தேதி சென்னை அண்ணா மேம்பாலம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்படும் என தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளான வருகின்ற 17ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி அளவில் அண்ணா மேம்பாலம் அருகே அமைந்துள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கும் அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தலைமை கழக செயலாளர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளதால் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பு அணிகளின் துணை நிர்வாகிகள், பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள், கழகத்தின் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளின் இந்நாள் முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் முன்னாள் பிரதிநிதிகளும் கழக உடன்பிறப்புகளும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. போற்றுதலுக்குரிய எஸ். ராமசாமி படையாச்சியாரின் 108வது பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சுதந்திர போராட்ட வீரரும் சிறந்த அரசியல்வாதியும் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் மக்களவை உறுப்பினருமான போற்றுதலுக்குரிய எஸ். ராமசாமி படையாச்சியாரின் 108வது பிறந்த நாளான வருகின்ற 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியளவில் அதிமுக சார்பில் சென்னை மற்றும் கடலூரில் மரியாதை செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் ஹால்டா அருகில் அமைந்துள்ள ராமசாமி படையாச்சியாரின் திருவுருவ சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கும் அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக தலைமை கழக செயலாளர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளதாகவும், கடலூர் மஞ்சக்குப்பத்தில் உள்ள ராமசாமி படையாச்சியார் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்ட கழக நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் கடலூரில் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மேற்கண்ட நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை மிகச் சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த இரு நிகழ்ச்சிகளில் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பு அமைப்புகளின் துணை நிர்வாகிகள், அனைத்து நிலைகளிலும் பணியாற்றி வரும் கழக நிர்வாகிகள், கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கோவை தொண்டாமுத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி எழுச்சி பயணம் மேற்கொள்ளும் இடங்களில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி ஆய்வு செய்தார். கோவையில் 2ஆம் கட்டமாக புரட்சித் தமிழர் இன்று முதல் செப்டம்பர் 13ஆம் தேதி வரை 5 நாட்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ளார். அதன்படி இன்று கோவை தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட செல்வபுரத்தில் ரோட் ஷோ நடத்துகிறார். அதைத் தொடர்ந்து தொண்டாமுத்தூர், குனியமுத்தூர் பகுதிகளில் மக்களிடையே புரட்சித் தமிழர் எழுச்சி உரை ஆற்ற உள்ளார். அவரது வருகையையொட்டி பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் எழுச்சி பயணம் நடைபெறும் இடத்தை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி நேரில் ஆய்வு செய்து கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவிலில் அதிமுக அரசின் சாதனைகள் அடங்கிய பிரசுரங்களை கழக நிர்வாகிகள் பொதுமக்களிடம் வழங்கினர். செம்மனார் கோவில் வடக்கு ஒன்றியம் சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் கழக நிர்வாகிகள் அதிமுக அரசின் சாதனைகள் அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி கழக பொதுச் செயலாளரின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் குறித்த லோகோ ஸ்டிக்கரை வீடுகளில் ஒட்டினர். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.